செகண்ட் ரவுண்ட் மேட்ச் இது. சந்தப்பட்டை விசஸ் அம்மன் கொள்ளைமேடு. அந்த மேட்ச் நல்லாயிருக்கும். பவுலிங்கில் ரஞ்சித்து, பேட்டில் சின்ன கொஞ்சம் வந்து சிங்கிளாக மாற்றோங்க. அடிச்சு பார்த்தாங்க. இன்னும் நல்ல பேக்கப் சூர்யாங்க. சிங்கிள் ரன் எல்லாம் வந்துட்டேன். 3 ஓவர் மேட்ச், 3 பவுலர். டைம் இல்லாத 4th பால் ஸ்லோவர் பாலுங்க. ஸ்டாருங்க இங்கே பெரிய 6ங்க. 6 இப்படி தான் ஊதுங்க. பெரிய 6 ராஜதுரை. நல்ல பேட்டிங், நல்ல பேட்ஸ்மேன் அவர். 5th பால் போட்டாருங்க. லெக்கட் நல்ல ஏரேஷன் வச்சுருக்காரு கையில். ஒரு லெக்கட் போடுவார், நேராகவும் குயிக்காகவும் போடுவார். நல்ல கம்பேக். ஸ்லோவர் பால் உள்ளே போட்டிருந்தார். டாட் பால். ஒரு ஓவருக்கு 9 ரன்னு, 2 விக்கெட் இல்லாமல் நல்லா ஆடிருக்காங்க. அந்த 6 தான் ரன்னை ஏற்றிச்சு. 2வது படம் அசோக். ஸ்ட்ரைக்கில் பாண்டி. லாஸ்ட் பாலுங்க உள்ளே போட்டுருக்காரு. அம்பேர் பார்த்து சொல்லுவார். நோ பால் கேட்குறாங்க. நோ பால் கொடுத்துறாங்க. ஸ்ட்ரைட்டாக மெயின் அம்பேர் கொடுத்துறாங்க. நோ பால். பாடி அட்டாக். நோ பால். ஃப்ரீ கிட்டாக மாறும் கண்டிப்பாக. அடுத்த பால் ஃப்ரீ பாலை மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். டாஸ் பாலை பேட்டில் ஒழுங்காக படல. செஞ்சாங்க ஃபீல்டிங். சிங்கிள் ரன்னில் மாறும். செகண்ட் பால் அடிச்சிட்டாருங்க. 6 தான் இருக்கா. தண்ணியிலே பிடிச்சாருங்க. உள்ளே உட்காந்து ரஞ்சித்து. நல்ல ஃபீல்டிங்க. எதிர்பார்க்கவே இல்லை. நீச்சல் வச்சுட்டு போனாலும் எப்படி போனாலும் தெரியல. நல்ல கேட்ச் ஆகும். நல்ல விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மகத். அடிச்சு ஆப்ஸ் இல்லை. ஒன்றும் படல. சிங்கிள் என்ன மாறும். நல்ல பவுலிங். ஒயர் கொடுத்துருக்காங்க அம்பேர். நல்ல பவுலிங் நல்லா இருந்துச்சு. அந்த ஒயர் கொடுத்துருக்காரு. அம்பேர் தீர்ப்பு உறுதியானது. அதுதான் நான் ஃபாலோ பண்ணேன். 2 ஸ்டெப்பில் குயிக்காக போடுற பவுலர் அசோக்கு. பாடி அட்டாக்குங்க. பால் எழுந்திருக்கவே இல்லை. டாட் பால். லாஸ்ட் 2 பால். இந்த ஓவரில் பெருசாக ரன்னு போகல. இந்த 2 பால் அடிச்சா தான் ஆச்சு. டாட் பால். லாஸ்ட் 1 பால் அடிச்சிட்டாருங்க. இங்கே பவுன்ஸ் ஆகுங்க. கண்டிப்பாக ஓடுதான் இருக்கணும். சிங்கிள் நிற்பாங்க. ஓவரும் முடிஞ்சிச்சு. இந்த ஓவர் 5 ரன்னில் போட்டுருக்கு அசோக்கு. நல்ல பவுலிங். மொத்தமாக 14 ரன்னு. 3 ஓவர் போட சஞ்சய். ஃபர்ஸ்ட் பால் ரைட் பால். ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிட்டாருங்க. 6ஆம் மாதம் போலங்க. எப்படின்னு அவர் தண்ணியில் உழைப்பறிக்கிறாரு. டீமுக்காக G2 கொடுத்துட்டாங்க. G2 கொடுத்துட்டாங்க. ஏன்னா பவுண்டரி இருக்கும் தண்ணின்றதால G2 கொடுத்துட்டாங்க. நோ பாலாக மாறுங்க. நோ பால். ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டாரு. அவுட் ஆஃப் பாக்ஸ். மீண்டும் ஃப்ரீ கிட். இந்த பாலும் ஃப்ரீ கிட் தான். அடிச்சிருக்காருங்க. இங்கே கேட்ச் ஆமாம் தான் சூர்யாங்க. கேட்ச் இல்லை. ஃப்ரீ கிட் பால்ன்றதுல ஓடவும் இல்லை. டாட் பால். லெஃப்ட் சைடில் ஒயிட் பால். பவுலர் பேர் லவ்லின்னு கூப்பிட்றாங்க. வேறு பேர் கண்டிப்பாக. லாஸ்ட் பாலுங்க. படலையும் சொல்லலாம். இருக்குது பட்டு தான் நிறைய அடிச்சிருப்பாரு. சஞ்சய் ஃபீல்டிங் 2ஆம் ரன்னு. அங்கே விக்கெட் ஆமாம் கண்டிப்பாக. விக்கெட். ஒயிட் பால். அடிச்சிட்டாருங்க. சொல்லிட்டேன். நல்லா 6 பெரிய 6 அடிச்சிருக்காரு பாண்டி. படவே இல்லை. இப்போ தான் அடிச்சிட்டாரு. ரொம்ப டென்ஷனாக இருந்தார். நல்லா பாடலங்க.
ஓரம் இல்லை, ஒரு பால் இருக்குது. லாஸ்ட் 2 பால் சொல்லுங்கள். லாஸ்ட் 1 பால் ஒயிட் பால். லாஸ்ட் 1 பால் காஸ் பால். ஒழுங்காக படல சொல்லலாம். தரவர் தெரியா ஃபீல் மிஸ் ஆகிடுச்சு. 2 ரன் நிற்பாங்க. இது ரன் அவுட் ஆமாருங்க. இந்த ரன் அவுட் கைத்துக்கிட்டாரு. நல்ல பேட்டிங் பாண்டி டீமுக்காக நிறைய ரன் வச்சுருக்காரு. ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சிச்சு. 37 அடிச்சா மேட்ச் வின் பண்ணுவாங்க சந்தைப்பேட்டை. 31 ரன் அடிக்கணும் சந்தைப்பேட்டை. ஸ்ட்ரைக்கில் ரஞ்சித், பவுலிங் மகத். இறங்கி படிச்சுருக்காங்க ஃப்ளாட்டாக, அங்கே யாருமே இல்லை. குத்தி பவுண்டரி ஆயிடுச்சு 1 பவுன்ஸில். நல்ல பேட்டிங் ஃபஸ்ட்டு பால். அந்தளவுக்கு நியூ பேட்ஸ்மேன் அசோக் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் தான். 4th பால் நல்ல பவுலிங் எடுத்து உள்ளே போட்டிருக்காரு. டாட் பால். லாஸ்ட் 2 பால் ஷார்ட் பால் அடிச்சிருக்காங்க மடக்கி. ஒன்றும் பண்ண முடியாது. 6 ஃப்ளாட்டாக அடிச்சிருக்காருங்க. நல்ல பேட்டிங் அசோக்குங்க. லாஸ்ட் 1 பால் லெக் சைடில் ஒயிட் பால். நல்ல பவுலிங் சூப்பராக போட்டிருக்காருங்க. நல்ல பவுலிங் டாட் பால். நல்ல ஓவர். ஒரு 6 மட்டும் விட்டு கொடுத்தாரு. ஒரு வரைக்கும் 11 ரன், ஒரு விக்கெட் எடுப்பு இருக்குது. ஸ்ட்ரைக்கில் ஆசிப், பவுலிங்கில் பாண்டி. சரி ஆஃப் சைடில் கவர்ஸில் கேட்சை மட்டும் மகத்து. கேட்சுக்கு வரல, சிங்கிளாக மட்டும் மாறும். சிங்கிள் ரன். செகண்ட் பால் வச்சுருக்காருங்க. இந்த கேட்சா மாறுறத பார்க்கலாம். நல்ல கேட்சா விக்கி. நல்ல பையன், நல்ல ஃபீல்டர் விக்கி. நல்ல பவுலிங் பாண்டி. நியூ பேட்ஸ்மேன். நல்ல என்ட்ரி பேர் அவர். நல்ல பேட்டிங் ஓடுதாருங்க. தண்ணியில் வரணும் ஓடுதாங்க இருக்கணும். நல்ல ஃபீல்டிங்க. தண்ணியில் வந்து எடுத்து போட்டிருக்காரு. சிங்கிள் ரன். 4th பால் நல்ல பவுலிங் ஒயிட் பால். லாஸ்ட் 2 பால் நல்ல பவுலிங். நல்ல டாட் பால் பாண்டியாங்க. லாஸ்ட் 1 பால் நல்ல பவுலிங்க. நல்ல பவுலிங் ஒயிட் பால். லாஸ்ட் 1 பால் ஒயிட் பால். லாஸ்ட் 1 பால் பேட் பண்ணி கொஞ்சம் அது ஓடுதாருங்க. சிங்கிள் ரன். லாஸ்ட் பால் இப்போ தான் டாட் பால். நல்ல பவுலிங். மூணாவது கூட பாலு அடிச்சிருக்காருங்க. லாங் ஆஃபில் கண்டிப்பாக 6 தான். 6 நல்ல பேட்டிங் ஆசிப் பாலு. போன ஓவர் பாண்டி 6 ரனில் போட்டு நல்லா போட்டுருந்தாரு. 11 ரன் தான். இது ஃபஸ்ட்டு பால் 6 அடிச்சாங்க. 23 மாறுது. செகண்ட் பால் அடிச்சுருக்காங்க லெக் சைடில். பவுண்டரி மாறும் கண்டிப்பாக, நிற்காது. பவுண்டரி. நல்ல பேட்டிங் ஆசிப் நல்லா விளையாட்டுருக்காரு. தேர்ட் பால் லாஸ்ட் பாலுங்க. ஓடுவாருங்க. 2 ரன் புஷ் பண்ணுறாங்க. த்ரோ பண்ணிட்டாருங்க. ஓடுங்க. 2 ரன் அவுட் ஆகிருக்கும். சிங்கிள் ரன். 4th பால் ஸ்ட்ரைக்கில் என்ட்ரிக் அடிச்சுருக்காங்க. ஃப்ளாட்டாக கேட்சுக்கு வந்து விட்டார் மகத்தாங்க. கேட்ச் பிடிச்சா நல்லா இருந்திருக்கும். சிங்கிள் ரன். லாஸ்ட் 2 பால் மேட்ச் பால். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். விக்கி ஃபீல்டிங்கில் நல்ல ஃபீல்டிங். சிங்கிள் மட்டும்தான். நல்லா த்ரோவாங்க. லாஸ்ட் 1 பால் நல்லா படல, ஓடல. அந்த ஃபஸ்ட்டாக இருக்குங்க. சுற்றிட்டு போனால் எடுக்க கஷ்டம் தான். சிங்கிள் ரன். 6 பாலுக்கு 6 அடிக்கணும். 6 பாலுக்கு 6 ரன்னு அடிச்சிருக்காருங்க. இந்த ஆள் தண்ணிலே நிற்கிறாரு. புஷ்டாருங்க. நல்ல கேட்சுங்க. நல்ல கேட்சுங்க. தண்ணியில் இன்னும் கேட்ச் பிடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு கேட்ச் என்ன பிடிச்சாங்க, அதே மாதிரி இவங்களும் பிடிச்சிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் பால் நல்ல விக்கெட். இல்லை 5 பாலுக்கு 6 மாறுது. அக்ரி. பேட்டிங்கில் தேவா அடிச்சு போய் அடிச்சிருக்காங்க. லெக் சைடில் கேட்சா மட்டும் தான் 4ங்க. பவுண்ட்ரி 3வது பால் டாட் பால். நல்ல பவுலிங் நல்லா ஏற்றி போட்டிருக்காரு. 3 பாலுக்கு 2 அடிச்சு லெக் சைடில் ஃப்ளாட்டாக ஓடி தான் இருந்தாங்க. சிங்கிள் தான் வரும். G2 2G கொடுத்துறாங்க. மேட்ச் வின் பண்ணுறாங்க சண்டைப்பேட்டை அம்மன் குளமேடு. அவங்களுக்கு வாழ்த்துக்கங்க. க்ளோஸாக போணுச்சு. நல்ல மேட்ச்.